எல்லாருக்கும் கார்த்திகோட வணக்கம். ஆமாங்க, நம்ம அவார்ட் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். என்ன அவார்ட்னா, இந்தியாவின் உயரிய விருதாக கருதப்படுற பத்ம விருதுகள், பத்மா விருதுகள்னு சொல்லக்கூடிய பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள். இது ஒரு ஆண்டும் மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் ஒரு ஆண்டும் உயரிய பதவி வதிக்கக்கூடிய வேற யாரும் இல்லை, நம்ம பிரசிடென்ட், இந்த கிரேட் பிரசிடென்ட் உயரிய பதவி ஜனாதிபதி தான் வதிக்கிறாங்க இந்தியாவில். அவங்க கையால் இருந்து கலைத்துறையில், தொழில்துறையில், இல்லை ஒரு சோஷியல் அவேர்னஸில் சாதிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த விருதுகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 139 விருதுகள் தரவிருக்கிறாங்க நம்ம ஜனாதிபதி அவர்கள். மேபி இந்த மார்ச் அண்ட் ஏப்ரலில் கண்டிப்பாக இது நடக்க போகுது. ராஷ்டிரபதி பவனில் டெல்லியில் இது நடக்கும் ஒரு ஆண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு கிரேட்டஸ்ட் செலிப்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. தமிழ் சினிமா பார்க்குற எல்லாருக்கும் சரி, அதேமாரி தொழில்துறையிலையும் சாதித்த ஒரு ஆளுக்கு கொடுக்க போகிறாங்க. எக்ஸாம்பிள் தொழில்துறைனா பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அது மாதிரிலாம் சொல்லலாம். அதே மாதிரி ரின் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதுக்காக. ஸோ இந்த வருடம் நம்ம கலைத்துறையில் சாதிச்சதுக்காக நம்ம தலைன்னா தோனி இல்லைங்க, கலைத்துறையில் அஜித்குமார் சார், ஸ்ரீ அஜித்குமார் சாருக்கு பத்ம விபூஷன் விருது தர போகிறாங்க. அதுக்கு அஜித்குமார் பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இது அவர் கலைத்துறையில் இவ்வளோ ஆண்டு கால பயணம் செஞ்சு அதில் வந்த சாதனைகள், அதில் நிறைய ஸ்டேட் அவர் வாங்கியிருக்காரு வரலாறு படுறதுக்காக. இது ஒரு உயரிய விருதாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் தலைக்கு எங்கே சல்யூட். எப்போதும் போல் தொழில்துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழில் செஞ்சு முன்னாடி வரணும்னு நினைக்கிற ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு படிச்சுட்டு தொழில் செஞ்சு முன்னாடி வரணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்க இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்லி செட்டியார்னு சொல்லுவாங்க, நல்லி துணி கடை இருக்குது பார்த்தீங்களா, நல்லி க்ளோத்திங்ஸ். ஸோ அவருக்கு இந்த வாட்டி விருது வழங்கப்பட இருக்கு. அதே ராஷ்டிரபதி பவனில் பத்ம விபூஷன் விருது. கிட்டத்தட்ட 139 விருதுல 113 பத்மஸ்ரீ விருதுகள், 23 லேடிஸும் வாங்க போறாங்க, பெண்களும் வாங்க போறாங்க. அதுவும் இல்லாமல் 10 NRIஸ்க்கும் இந்த விருதுகள் தரவிருக்கு. நான் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் 7 பத்ம பூஷன்ல பத்ம விபூஷன் 7 விருது, 29 பத்ம விபூஷன் விருது நமக்கு தர இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் விட கலைத்துறையில நம்ம அஜித்குமார் சாதிச்சதுக்காக இந்த விருது அவருடைய ரசிகர்களுக்கும், குறிப்பாக அவரை இன்ஸ்பைராக கொண்ட எல்லாருக்குமே, அவர் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர்ன்று அவர் வாழ்ந்து நிரூபித்து காட்டியிருக்காரு. ஒரு விஷயமும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54 வயசில் அஜித்குமார் ரேசிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கும் கண்டிப்பாக ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு சொல்லி நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன். தென்னிந்திய திரைப்பட சங்கம், கண்டிப்பாக தமிழ் திரைப்பட சங்கம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுக்கும் அது மாதிரி ஒரு விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.